ஒரு ஊரில் வந்து ஒரு ராஜா இருப்பாராம். அவர் என்ன பண்ணுவார்னா, எப்போ எங்கே போனாலும் ஏதாவது ஒரு நாட்டை வந்து வின் பண்ணிவிட்டு அந்த நாட்டில் இருக்கிற ஒரு இளவரசியை மேரேஜ் பண்ணிட்டு வந்துடுவாங்களாம். இதே மாதிரியே ஃபஸ்ட்டு ஒரு ஒய்ஃபை கல்யாணம் பண்ணிட்டு வருவாங்களாம், அப்புறம் 2வது ஒரு ஒய்ஃப் கல்யாணம் பண்ணிட்டு வருவாங்களாம், 3வது ஒரு ஒய்ஃப் கல்யாணம் பண்ணிட்டு வருவாங்களாம், 4வது ஒரு ஒய்ஃப் வந்து கல்யாணம் பண்ணிட்டு வந்துடுவாங்களாம். இந்த மாதிரி 4 பொண்ணுங்களை கல்யாணம் பண்ணி ஒய்ஃபாக கூப்பிட்டு வந்துடுவாங்களாம். அதுக்கப்புறம் என்ன ஆகுனா, இன்னொரு நாட்டுக்கு அதேமாதிரி இன்னொரு நாட்டில் போய் என்ன பண்ணுவாங்கன்னா, வின் பண்ணுறதுக்காக யோசிச்சுட்டு இருப்பாங்களாம். அப்போ யோசிச்சுட்டு இருக்கும்போது அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த நாட்டில் இருக்கிற பொண்ணு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த 4 ராணிகளுமே 4 இளவரசிங்களுமே என்ன சொல்லுவாங்கன்னா, ஓகேன்னு சொல்லிடுவாங்களாம் கல்யாணம் பண்ணுறது. ஆனால் இந்த 5ஆவதாக பார்க்குற அந்த இளவரசி வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த நாட்டோட இருக்கிற இளவரசி வந்து இது மாதிரி முடியாது அப்படின்னு சொல்லிடுவாங்களாம். ஏன் அப்படின்னா, இது மாதிரி 4 பேரை ஈஸியாக கல்யாணம் பண்ணிட்டாங்களே, அப்போ அவங்களுக்கு எப்படி வந்து மனசு இருக்கும், அப்போ ஈஸியாக நம்மளையும் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு அடிமையாக தான் வச்சுருப்பாங்க, அவங்கள்ட்ட வந்து நம்மளோட எதிர்பார்ப்பே இருக்காது, நம்மளை விரும்ப மாட்டாங்க, 4 பேரோட ஒருத்தவங்கள குரூப்போட ஒருத்தவங்க நம்மளை வச்சுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நோ அப்படின்னு சொல்லிடுவாங்களாம். உடனே அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா, சரி ஓகே, அந்த 4 நாட்டையும் நாங்கள் வந்து வின் பண்ணி தான் வச்சோம், இந்த நாட்டை வந்து கண்டிப்பாக ஃபைட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி இந்த ஸ்டோரியை முடிச்சிடுவாங்க.